ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெட்லேண்ட் ஸ்டுடியோஸ் புத்ரஜயாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து புத்ரஜயாவில் இருக்குங்க. இது எங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. நாங்கள் மட்டா ஃபேரில் டிக்கெட் வாங்கியிருந்தோம். பட் டிக்கெட் வந்து எக்ஸ்பயர் ஆக போகிற அந்த டேயில் நாங்கள் வந்திருக்கோம். மறந்துட்டோம் நாங்கள் வாங்கின டிக்கெட்டே. ஸோ இது எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், காசு போட்டு வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இங்கே டிக்கெட் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்ததே ரொம்ப லேட்டுங்க, ஏன்னா ஸ்கூல்லாம் இருந்ததுனால ஸ்கூல் முடிச்சுட்டு 6 o'clock இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 AM to 6 PM வீக் டேஸு, வீக்கெண்ட்ஸ் 10 AM to 7 PM. ஸோ நாங்கள் இப்போ வந்ததே ஒரு 3 o'clock, ஒரு 3 hours நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துட்டு போகலான்ட்டு. ஸோ நம்மள்கிட்ட டிக்கெட்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அதை நம்ம போய் அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம வந்து உள்ளே போகலாம். ஓகேவா? இந்த டிக்கெட்டு. ஸோ நாங்கள் போய் டிக்கெட் நாங்கள் கொடுத்து இது பண்ண போகிறோம். போகலாமா? உள்ளே வந்து பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. டிக்கெட் கவுண்டரே வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் போய் அதை டிக்கெட் இது பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே வந்து என்னென்னா 3 ஃப்ளோர் இருக்காங்க. L1, லோவர் கிரவுண்ட், G அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ 3யுமே நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு டைனோ வேர்ல்டு, கீழே இருக்கிறது வந்து டைனோ வேர்ல்டு. ஸோ பார்க்கலாமா?
ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு இது இல்லைங்க, கிளாஸ். அதில் மேலே இந்த ஜெல்லி ஃபிஷ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு லைட்டிங்ஸ்லாம் அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ பார்த்து முடிச்சிட்டோங்க. நான் நினச்சோம் 1 டே ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு மட்டாஃபரில் போய் இது வாங்கும்போது வெட்லேண்ட் ஸ்டுடியோஸ்ன்னு பார்த்தோன்னே நாங்கள் ஒரு தீம் பார்க்குன்னு நினச்சிட்டோம். அதாவது நம்ம அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க்கு, வாட்டர் தீம் பார்க்குன்னு நினச்சி தான் வாங்கினோம். ஏன்னா ரொம்ப சீப்பாக கொடுத்துருந்தாங்க அந்த டைம் ரேட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டு சார் நாங்கள் ஐயோ இன்றைக்கி தானே லாஸ்ட் டேட்டு, இன்றைக்கி வந்துச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடலான்னு வந்தால் அது 1 ஹவரில் முடிஞ்சிருச்சு. நான் 3 o'clock உள்ளே போனேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 o'clock கூட இன்னும் ஆகலை. 45 minutesல நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு 3 ஃப்ளோர் தான். ஒரு ஃப்ளோரில் டைனோசர்ஸ், அப்புறம் ஒரு ஃப்ளோரில் ரெப்டைல்ஸு, ஒரு ஃப்ளோரில் வந்து ஓஷன் அனிமல்ஸ் இவ்வளோ தான் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாமே இண்டோர் ஸ்டேடியம். இண்டோராக உள்ளுக்குள்ளே அவங்க கொஞ்சம் அழகாக வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி என்கிட்ட கேட்டிங்கன்னா இதுக்காக நீங்கள் வந்து பார்க்க வரணுன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒர்த் கிடையாது. நீங்கள் மட்டாஃபரில் சீப்பாக டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு 1 hour 1-2 hours நீங்கள் வந்து செலவு பண்ணிவிட்டு இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதை தவிர்த்து நீங்கள் நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா அடல்ட்டுக்கு ஒரு 45 ringgit, கிட்ஸுக்கு வந்து 15 to 20 நினைக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, புத்ரஜெயால பார்க்குறதுக்கு நிறையா இருக்குங்க. நீங்கள் புத்ரஜெயா விசிட்டே பண்ணதில்லைன்னா 1 day நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த புத்ரா மெஜஸ்டிக் போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் ரைட், க்ரூஸு அதெல்லாம் போயிட்டு அதோடு சேர்த்து ஒரு ஆடடாக இதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். இதுக்காக நீங்கள் தனியாக வராமல் மற்றதை பார்க்க வரப்போ இதையும் நீங்கள் ஒரு 1 hour 2 hours செலவு பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இப்போ நாங்கள் இங்கே ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருந்துச்சு. உள்ளே வந்து சும்மா வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு இந்த மாதிரி சிட் அவுட் மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. கீழே வாக் பண்ணி போகிற மாதிரியும் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடலான் இருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க வெட்லேண்ட் ஸ்டுடியோஸ் பற்றி.